السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த ரஹ்மானியா ஆலிம் மீடியாவினுடைய நேயர்களே, சகோதர சகோதரிகளே, நமது சேனலில் நீண்ட நாட்களுக்கு பிறகாக மீண்டும் ஒரு நேர்காணலிலே மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் சஃபீல்லா கான் தாவூதி முஃப்தி ஹசரத் கிப்லா அவர்களை நாம் இப்பொழுது சந்திக்க இருக்கிறோம். இப்பொழுது அவர்களுடனான ஒரு நேர்காணல். இப்பொழுது வரக்கூடிய ஹஜ்ஜை பற்றி, நடைபெறக்கூடிய ஹஜ்ஜின் சம்பந்தமான சில விளக்கங்களை பற்றி நாம் அவர்களிடத்தில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு தேவையான பொதுவான சில கேள்விகளை இன்ஷா அல்லாஹ் நாம் கேட்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போலாமா நம்ம? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸரத். வலைக்கும் ஸலாம். நல்லா இருக்கீங்களா? மார்க்கத்தினுடைய முக்கிய கடமைகள் 5 அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். எல்லாமே அசல் 5 தூண்கள் அப்படின்னு. அதுல 5வது தூணாக ஹஜ் இருக்கு. இப்போ இந்த ஹஜ் என்றால் என்ன, என்றால் என்ன, இப்படி ஒன்று நம்ம சொல்லிட்டு வர்றோம். அதுல ஹஜ் என்றால் என்ன அப்படின்ட்டு. ஹஜ்ஜுன்னு சொன்னா அரபி இலக்கணத்துல நாடுதல் என்று பொருள். ஒரு செயலை செய்வதற்கு நாட்டம் கொள்ளுதல், மனதில் எண்ணம் கொள்ளுதல். நடைமுறையில ஹஜ்ஜுன்னு சொன்னா என்ன? ஒரு முஸ்லிம் புனித மக்கமா நகரத்தை நோக்கி, காபாவை நோக்கி செல்வது. ஹஜ்ஜு என்ற அந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக சென்று அது சார்ந்த சில அமல்களை நிறைவேற்றுவதற்கு ஹஜ்ஜு என்று ஷரியத்தில் சொல்லப்படும். இதுல இன்னொரு சொன்னதுனால காபாவை நோக்கி செல்லுதல், மக்காவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் சில அமல்கள் சொன்னதுனால ஒரு கேள்வி கேட்க, இன்னைக்கு சில இஸ்லாத்தை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் என்ற பெயரில் ஆதியானியத்தாக இருக்கலாம், இல்லை வேற யாராவது இருக்கலாம், மக்கா மாதிரியே சில இடங்களை உருவாக்கி அங்க ஹஜ் செஞ்சா அது ஹஜ் ஆகுமா? அது ஹஜ் ஆகாது. ஒரு செட்டப் வேற ஒரு ஊர்ல, ஒரு நாட்டுல ஹஜ் மாதிரி ஒரு காபாவை செஞ்சு அதை வலம் வர்றது, அதை ஹஜ் செஞ்சதாக சொல்றது, அதை பரப்புறது, மீனா டென்ட் மாதிரி போடுறது செஞ்சு அதெல்லாம் கூடாது. நம்ம ஹஜ்ஜு காபா நம்ம சொல்றது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல அவங்க எதை காபாவாக ஆக்கி செஞ்சாங்களோ அதை நம்ம செய்யணும். அது செஞ்சா தான் ஹஜ் நிறைவேறும். நாமளாக நம்ம பகுதியில் இந்தியாவில் ஒரு காபாவை நம்ம கட்டி அது வலம் வரலாமா, அது வலம் வந்து ஹஜ்ஜாக நிறைவேறுமானா கூடாது. அதற்கான அனுமதி ஷரியத்தில் இல்லை. சரி, இப்போ இந்த ஹஜ்ஜினுடைய கடமை இருக்கு. தொழுகை இந்த குறிப்பிட்ட வயசுல இருந்து கடமையாகுது அப்படின்னு நம்ம ஒண்ணு சொல்றோம். ஜக்காத் யாரின் மீது கடமை, அது மாதிரி ஹஜ்ஜு யாரின் மீது கடமை அப்படிங்கிறது. ஹஜ்ஜு யார் மேல கடமை? ஒரு பருவ வயதை அடைந்த ஆண் அல்லது பெண். அதே மாதிரி ஹஜ்ஜு செல்வதற்குண்டான வசதி வாய்ப்பு, ஒரு பொருளாதாரம் இருக்கணும் அவங்கள்ட்ட. அடுத்ததாக ஆரோக்கியம். இந்த பயணம் சென்று வருவதற்குண்டான ஒரு சீரான ஒரு உடல் ஆரோக்கியம் இருந்தா அவங்க மேல ஹஜ்ஜு கடமை. கடன் இல்லாம இருக்கணும், கடன் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு புத்தி தெளிவாக இருக்கும் இருந்து அவங்க மேல ஹஜ்ஜு கடமை. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இதுதான் ஒரு அளவு. இந்த நபர்கள் மீது எல்லாம் ஹஜ்ஜு கடமை. இப்போ ஹஜ்ஜில் ஹஜ்ஜா இருக்கட்டும் அல்லது ஹஜ் இல்லாத காலமா இருக்கட்டும், உம்ராங்கிறது ஒரு பொதுவான இது. ஹஜ்ஜாவது குறிப்பிட்ட நாட்கள் தான் அப்படின்னு இருக்கு. ஆனா உம்ரா எல்லா நாட்களும் எல்லா மாதங்களும் செய்யலாம் இருக்கு. இப்போ அதனால இப்ப அந்த இடையில இந்த உம்ராவுடைய முறை, உம்ராவை எப்படி செய்யணும், இப்ப இங்க இருந்து புறப்பட்டு போறவங்க எப்படி செய்யணும், இல்ல அங்கேயே இருக்கிறவங்க உம்ராவை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம். உம்ராவுக்கு வேற நாட்டுல இருந்து சவுதிக்கு வர்றாங்க, அவங்க என்ன செய்யணும்னா எல்லைக்கு முன்னாடி, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லைக்கு முன்னாடி அவங்க உம்ராவுடைய நியத்துனா அல்லாஹ்வுக்காக உம்ராவுடைய கடமை நிறைவேற்றுன்னு சொல்லி எஹ்ராம் கட்டிக்கலாம்.
எஹராமோட அவங்க என்ன செய்யணும்னா எல்லைக்குள்ள நுழையணும். அதான் உம்ராவுடைய ஆரம்பம், ஸ்டார்டிங். எஹராம் கட்டிய பிறகு மக்காவுக்கு போறாங்க. போன உடனே முதல் அமல் வந்து தவாஃப். தவாஃப் வந்து 7 சுற்றுக்கள். ஒரு தவாஃப்னா 7 சுற்றுக்கள். ஹஜ்ருல் அஸ்வத் இடது பக்கமாக இருக்கும். இடது பக்கமாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரே அமல் ஷரியத்துல தவாஃப். அந்த தவாஃப் 7 சுற்றுக்கள் அவங்க என்ன செய்யணும், நிறைவேற்றணும். நிறைவேற்றிய பிறகு 2 ரக்காயத் தொழுகணும். மகாம இப்ராஹிம் பக்கத்துல வாய்ப்பு இருந்தா அது அதுக்கு நேராக என்ன செய்யணும், 2 ரக்காயத் தொழுகிறது ஹனஃபி மதுஹப்ல வாஜிபாக. 2 ரக்காயத் தொழுத பிறகு ஜம்சம் தண்ணீரை வயிறு நிறைய குடிக்கணும். குடித்த பிறகு சஐன்னு சொல்லுவாங்க, சஐ செய்யும். இப்போ சஃபா மர்வாவுடைய அந்த பகுதியில வந்து அது ஒரு இடம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அங்க 7 ரவுண்டு, அதாவது சஃபாவுல இருந்து மர்வா, மர்வாவுல இருந்து சஃபா, அந்த 7 சுற்றுக்கள் சுற்றிய பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், முடிய வந்து வெட்டலாம் அல்லது 7 ஓட்டங்கள். ஆமா, தவாஃப்ங்கிறது சுற்று, இது 7 ஓட்டங்கள். இப்போ சில பேர் வந்து தவறா புரிஞ்சிடுறாங்க. அதாவது சஃபால இருந்து மர்வா போயிட்டு மர்வா சஃபா போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல, 7 மொத்தம் 7. சஃபா டு மர்வா, மர்வா டு சஃபா, சஃபா டு மர்வா, மர்வா டு சஃபா, இந்த மாதிரி 7 ஓட்டங்கள் செய்யும். செய்த பிறகு அதற்கப்புறம் முடிய வெட்டலாம் அல்லது மொட்டை அடிக்கலாம். பெண்கள் மொட்டை அடிக்க கூடாது. பெண்கள் வந்து தன்னுடைய கையில சுண்டு விரல முடிய சுற்றி கட் பண்ணிக்கிட்டா போதும், லேசா கட் பண்ணா போதும். ஆண்கள் வந்து ஃபுல்லா முடிய வெட்டணும் அல்லது மொட்டை அடிக்கணும். மொட்டை அடிச்சுட்டா அவங்க என்ன செய்யலாம், எஹராம்ல வந்து வெளியே வந்துடும். இப்ப இது ஒரு உம்ராவுடைய அமல்கள் நிறைவு பெற்று. இதுதான் வந்து உம்ரா மார்க்கெட். உம்ரா செய்யணும். உம்ராவுடைய முறை இது. இப்போ இங்க இருந்து போயிட்டாரு, அங்க போயிட்டு ஒரு உம்ரா செஞ்சு முடிச்சுட்டாரு, திரும்ப ஒரு உம்ரா செய்யும் நினைக்கிறாரு. இப்போ அவர் திரும்ப எஹராம் கட்ட முடியுமானா முடியாது. அவர் மக்காக்குள்ள இருக்கிறாரு. இப்போ அவர் என்ன செய்யணும்னா ஆயிஷா பள்ளிக்கு போகணும். அங்கு சில எல்லைகள் இருக்கு. ஜீரானா போகணும் அல்லது அந்த கருணை மனாசில் இருக்கு. அந்த மாதிரி சில எல்லைகள் இருக்கு. இந்த ஊருக்குரிய எல்லை மக்காவுல இருந்து அங்க போகும். ஒரு 3 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டர், ஒரு 7 கிலோமீட்டர் ஆகும். அங்க போய் உம்ராவுடைய நிய்யத்துல அவங்க எஹராம் கட்டி 2 ரக்காயத் தொழுது என்ன செய்யணும், அங்க இருந்து வரணும். அப்படி வந்துதான் இன்னொரு உம்ராவை செய்ய முடியும். உடனே சடனா அவங்க டக்குனு எஹராம் வந்து வெளியே வந்துட்டு திரும்ப நிய்யத்து வச்சு அங்கேயே 2 ரக்காயத் தொழுது எஹராம் கட்டி செய்ய முடியும். அடுத்த உம்ரா செய்யணும்னா அவங்க இன்னொரு எல்லைக்கு போகும். எல்லையில இருந்து போய் எஹராம் கட்டி அங்கிருந்து வந்து அமல்களை மேற்கொள்ளும். மௌலானா, இப்போ வந்து ஒரு கேள்வி என்னன்னா, ஹஜ்ஜுனா இங்கே போய் நிறைவேற்றணும், காபாவை நோக்கி போகணும், மக்காவில் இருக்கக்கூடிய சில இடங்கள்ல சில அமல்கள் செய்யணும் அந்த குறிப்பிட்ட 5 நாட்களுக்குள்ள அப்படின்னு. இப்போ இந்த ஹஜ்ஜில் ஒரே மாதிரியா இல்லை ஏதாவது வகைகள் இருக்கா? ஹஜ்ஜில் வந்து 3 வகைகள் இருக்குன்னு சொல்றாங்களே, அந்த 3 வகை என்ன அப்படிங்கிறதே கொஞ்சம் சொல்லுங்க. ஹஜ்ஜில் வந்து 3 வகைகள் இருக்குது. முதலாவது ஹஜ்ஜே தமத்தோ. ஹஜ்ஜே தமத்தோனா என்ன, ஒருவர் முதல்ல தன்னுடைய நாட்டில இருந்து உம்ராவுக்காக நிய்யத்து வைத்து எஹ்ராம் கற்று கிளம்பி போறார். அப்படி கிளம்பி போய் உம்ராவுடைய அமல்களை முதல்ல முடிக்கிறது. முடிச்சுட்டு எஹ்ராம் வந்து வெளியே வந்து கொஞ்சம் ரிலீஃபா ரிலாக்ஸா இருக்கிறது. அதுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்த உடனே திரும்ப அவர் என்ன செய்வார்னா ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டுவார். அதற்கு அவர் எல்லைக்கு போக வேண்டியது, மக்காவுக்குள்ளேயே இருந்து அவர் என்ன செய்யலாம், ஒரு நிய்யத்தை வச்சு ஹஜ்ஜுக்காக எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜுடைய அமல்களை ஆரம்பிச்சு ஹஜ்ஜை வந்து பூர்த்தி செய்யும். இதுக்கு பேரு ஹஜ்ஜே தமத்தோ. பெரும்பாலும் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து செல்லக்கூடிய ஹாஜிகள் ஹஜ்ஜே தமத்தோலாம் செய்யறாங்க பெரும்பாலும். 2வது ஒன்றுக்கு ஹஜ்ஜே கிரான். ஹஜ்ஜே கிரான்னா என்னன்னா, ஒருத்தர் தன்னுடைய நாட்டுல இருந்து எஹ்ராம் கட்டுறது. எஹ்ராம் கட்டும்போது என்ன நிய்யத்தில் கட்டுறாருன்னா, ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சேர்த்து எஹ்ராம் கட்டுறது. ஒரே எஹ்ராம்ல ஹஜ்ஜு உம்ராவை நிய்யத்து வச்சு அவர் என்ன செய்யறாரு, எஹ்ராம் கட்டிடுறாரு. இப்ப அவர் என்ன செய்யணும், நேரா மக்காவுக்கு போன உடனே தவாஃபே குதூம் செய்யணும். தவாஃபே குதூம் செஞ்சுட்டு அப்புறம் உம்ராவுடைய அமல்களை செய்யணும். தவாஃப் செய்யறது, 2 ரக்காயத் தொழுகிறது, சஅய் செய்யணும். சஅய் செஞ்ச பிறகு அவர் தன்னுடைய முடியை வெட்டுவதோ சிரைப்பதோ கூட. இவர் என்ன செய்யணும், எஹ்ராம்லயே இருக்கும். ஹஜ்ஜ கிரானுடைய அமைப்பு தான். அவர் உம்ராவுடைய அமல்களை செஞ்சுட்டு எஹ்ராம் வெளியே வராம எஹ்ராம்லயே இருக்கிறது. ஹஜ்ஜு காலம் வர வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். ஹஜ்ஜு காலம் தொடங்கின உடனே ஹஜ்ஜுடைய அமல்களை செய்யணும். ஹஜ்ஜுடைய அமல்கள்ல என்ன, மினாவுல போய் தங்கிறது, அரஃபாவுல தங்கிறது, முஸ்தலிஃபாவுல தங்கிறது. அதுக்கு பிறகு அவரு கல்லெறிகிறது, குர்பானி கொடுக்கறது, எல்லா அமல்களும் செஞ்சுட்டு
பிறை 10ஆம் நாள், பிறை 10ஆம் நாள்ல அப்ப என்ன செய்யணும்? முடிய வெட்டணும் அல்லது தலையை மலிக்கணும். அப்படி மலித்த பிறகு அவர் என்ன செய்யணும்? இஹ்ராம்ல இருந்து வெளியே வரணும். இதுக்கு பேர் தான் ஹஜ்ஜே கிரான். ஹஜ்ஜே கிரான். மூன்றாவது ஒன்று இருக்கு ஹஜ்ஜே இஃப்ராத். ஹஜ்ஜே இஃப்ராத் ஹஜ்ஜுக்கு மட்டும் நிய்யத்து வச்சு இஹ்ராம் கட்டுறது. அவர் உம்ரா செய்ய முடியாது, ஹஜ்ஜு மட்டும் தான் செய்ய முடியும். ஹஜ்ஜுடைய அமல்களை முடித்த பிறகு அந்த இஹ்ராம் வந்து வெளியே வந்த பிறகுதான் உம்ராவுக்காக தனியா நிய்யத்து வச்சு இஹ்ராம் கட்டி உம்ரா செய்ய முடியும். இதுதான் வந்து ஹஜ்ஜுடைய 3 வகை.